ஆம்ஸ்ட்ராங்கின் ரைட் ஹேண்ட். கோர்ட் வாசலில் சிக்கிய பாம் சரவணன். சினிமா பாணியில் தட்டி தூக்கிய போலீஸ். சென்னை புளியந்தோப்பு பகுதியில பிரபல ரவுடியா வலம் வந்த பாம் சரவணனை அதிதீவிர குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் அதிரடியா கைது பண்ணிருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங்கோட தீவிர ஆதரவாளராகவும் போன 2015வது வருஷம் கொலை செய்யப்பட்ட தென்னரசுவோட சகோதரராகவும் சொல்லப்படக்கூடிய பாம் சரவணன் திருவள்ளூர் பக்கத்துல போலீசார்கிட்ட சிக்கியிருக்காரு. பகுஜன் சமாஜ் கட்சியோட தமிழ்நாடு தலைவர் ஆம்ஸ்ட்ராங் போன 2024வது வருஷம் ஜூலை 5ஆம் தேதி வீட்டு பக்கத்துல நின்னுகிட்டு இருந்தப்போ 6 பேர் கொண்ட மர்ம கும்பல் அவரை கொடூரமா வெட்டி சாச்சிட்டு தப்பிச்சு போயிடுச்சு. தனியார் ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்ட அவரு சிகிச்சை பலன் இல்லாம உயிரிழந்துட்டாரு. அவரோட கொலைக்கு மூளையா ஆற்காடு சுரேஷோட தம்பி பாலு செயல்பட்டதாகவும் போலீசார் சொன்னாங்க. அதுக்கப்புறமா கைது செய்யப்பட்ட அனைவரும் நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாங்க. இந்த கொலை வழக்கு தொடர்பா காவல்ல எடுக்கப்பட்ட ரவுடி திருவேங்கடம் போலீஸ் என்கவுண்டர்ல சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில அவரை தவிர்த்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல 29 பேர் கைது செய்யப்பட்டாங்க. இந்த நிலையில இந்த கொலை சம்பவத்துல பிரபல ரவுடி நாகேந்திரனோட மகன் அஸ்வத்தாமன் அவர்கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில அவரோட அப்பா நாகேந்திரனையும் போலீசார் கைது பண்ணாங்க. இது மட்டும் இல்லாம 2 பேரையும் போலீஸ் காவல்ல எடுத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டாங்க. தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பா குற்றப்பத்திரிகையை போலீசார் தாக்கல் பண்ணாங்க. அதுல முதல் குற்றவாளியா பிரபல ரவுடி தாதா நாகேந்திரனும், 2வது குற்றவாளியா ரவுடி ஆற்காடு சுரேஷோட தம்பி பொன்னை பாலுவும், 3வதா நாகேந்திரனோட மகன் அஸ்வத்தாமனும் சேர்க்கப்பட்டாங்க. இதுக்கிடையில கொலை வழக்குல முதல் குற்றவாளியா சேர்க்கப்பட்டிருந்த நாகேந்திரன் உடல்நலக் குறைவு காரணமா அக்டோபர் 9, 2025 அன்னைக்கு காலமானாரு. இதுக்கிடையில ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்க சிபிஐ விசாரிக்க தமிழக அரசு சம்மதம் தெரிவிச்சிருக்கு. சிபிஐ விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிரா முந்தைய திமுக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்யப்பட்டது. தற்போதைய தாவேக அரசு அதை வாபஸ் வாங்கியிருக்கு. அதுக்கப்புறமா அந்த வழக்கு சிபிஐ வசம் போயிருக்கு. இந்த நிலையில இந்த வழக்குல விசாரணைய சிபிஐ அதிகாரிகள் சீக்கிரமா தொடங்க போறாங்க. இந்த நிலையில ஆம்ஸ்ட்ராங்கோட தீவிர ஆதரவாளரும் 35க்கும் மேற்பட்ட வழக்குகள்ல தொடர்புடையவருமான பாம் சரவணனை சென்னை புளியந்தோப்பு பகுதியில வச்சு அதிதீவிர குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் அதிரடியா கைது பண்ணிருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங்கோட தீவிர ஆதரவாளராகவும் 2015வது வருஷம் கொலை செய்யப்பட்ட தென்னரசுவோட சகோதரராகவும் சொல்லப்படக்கூடிய பாம் சரவணன் திருவள்ளூர் பக்கத்துல போலீசார்கிட்ட சிக்கியிருக்காரு. பாம் சரவணன் மேல 6 கொலை வழக்குகள், 6 கொலை முயற்சி வழக்குகள் உள்ளிட்ட 37க்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் நிலுவையில இருக்கிறதா போலீசார் சொல்லியிருக்காங்க. குற்ற சம்பவங்கள்ல தொடர்ந்து ஈடுபட்டு வந்ததா சொல்லப்படக்கூடிய நிலையில அவரை தீவிர குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் கைது பண்ணி இப்போ புளியந்தோப்பு காவல் நிலையத்துல வச்சு தீவிர விசாரணை நடத்திட்டு வராங்க. இந்த விசாரணையோட முடிவுல பாம் சரவணனோட பின்னணி அப்புறம் அவருக்கு தொடர்புடைய கூடிய குற்ற சம்பவங்கள் பத்தி மேலும் பல்வேறு தகவல்கள் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.